தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பச்சரிசி வெல்லம் வரும் 13ஆம் தேதி வழங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தலைவர் பசுபதி பாண்டியன் வெட்டி படுகொலை. திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடியில் பதட்ட நிலை. சேத பகுதிகளை முழுமையாக பார்வையிடவில்லை மத்திய குழு. கடலூர் மாவட்ட விவசாயிகள், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேர்தல் விதிகளை மீறி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர். விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். வணக்கம். விரிவான செய்திகள். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற தேமுதிகவின் மூல முழக்கத்தின் அடிப்படையில் வரும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்களை கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். பொங்கல் விழா குறித்து கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமுதாய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அனைத்து பண்டிகைகளையும் தேமுதிக சார்பில் கொண்டாடுவது வழக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால் கிறிஸ்துவ மக்களோடும், ரம்ஜான், பக்ரீத் என்றால் இஸ்லாமிய மக்களோடும் சேர்ந்து கொண்டாடி வருவதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். மக்களிடையே பிளவு மனப்பான்மை மறைந்து ஒருவருக்கு ஒருவர் ஒன்றுபட்டு வாழும் உணர்வை உருவாக்கவே இந்த செயல்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், உழைப்பின் மகிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பொங்கல் திருநாளையும் அதே வகையில் கொண்டாட இருப்பதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வும், வேலையில்லா திண்டாட்டமும், போதிய வருமானமும் இல்லாமல் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஏழை எளிய மக்கள் பண்டிகை என்றால் ஒருபுறம் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் மறுபுறம் செலவு குறித்து கவலையும் பொறுப்புணர்ச்சியும் ஏற்படுவது வழக்கம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற தேமுதிகவின் மூல முழக்கத்தின் அடிப்படையில் வரும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்படும் என்றும், அன்றைய தினம் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்களான புத்தரிசி, வெல்லம், முந்திரி, ஏலக்காய், கரும்பு போன்ற பொருட்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வழங்க இருப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அருகே அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் பசுபதி பாண்டியன் நேற்றிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதன் எதிரொலியாக திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. தென் மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தலைவர் பசுபதி பாண்டியன் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் திண்டுக்கல் அருகே உள்ள நந்தவனப்பட்டியில் மகன், மகளோடு வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு வீட்டின் அருகே அமர்ந்திருந்த பசுபதி பாண்டியனை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதனை அறிந்த போலீசார் விரைந்து வந்து பசுபதியின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் திண்டுக்கல்லில் பதற்றமான நிலை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையம் மற்றும் நகரில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்போதும் பெரும் படை பலத்துடன் இருக்கும் பசுபதி பாண்டியன் நேற்றிரவு தனியாக இருந்தது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக தென் மாவட்டங்களில் போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பரமக்குடி அருகே சென்று கொண்டிருந்த 2 பஸ்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணி நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தின. அப்படி இல்லாட்டி பலகட்ட போராட்டங்கள் பலவிதமாக நடக்கும். சொந்த ஊரான தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் பதற்ற நிலை நீடித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இவரது மனைவி மர்ம நபர்களால் குண்டு வீசி கொல்லப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் சேத பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்யவில்லை என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளை தமிழகம் வந்த மத்திய குழுவினர் கடந்த 3 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு மக்களிடம் சேத விவரங்களை கேட்டறிந்தனர். நெல், கரும்பு, வாழை, முந்திரி விவசாயிகள் தாங்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக மத்திய குழுவிடம் வேதனை தெரிவித்தனர். மேலும் மத்திய குழுவினர் செல்லும் இடங்களில் மக்கள் முற்றுகையிட்டு நிவாரணப் பணிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நெய்வேலி, சிதம்பரம், சீர்காழி, விழுப்புரம், நாகை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இறுதிக்கட்ட ஆய்வை மேற்கொண்டனர். சீர்காழி பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து மத்திய குழுவினரின் ஒரு பிரிவு நேற்று ஆய்வு மேற்கொண்டது. அப்போது விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களுடன் மத்திய குழுவினரை முற்றுகையிட்டு தங்கள் மனவேதனையை கொட்டி தீர்த்தனர். புயல் அடிச்சு கற்காயா போயிடுது, முக்காவாசி கற்காய போயிடுதுங்க. அதே நேரத்தில் கடல் கொந்தளிப்புனால கீழே உள்ளது உப்பு தண்ணி ஏறுது மேல. உப்பு தண்ணி மேல ஏறின உடனே அந்த உளுந்து எதுவுமே வரைக்க முடியல. நெல்லையும் முக்காவாசிக்கு மேல கற்காயாவும் போயிடுது. நிவாரணமும் சரியானது எங்களுக்கு தெரியல. நாங்க ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபாய் பணம் கேட்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபாய் பணம் கேட்கறது இல்ல. அதிகாரி எல்லாம் பார்த்துட்டு போறாங்களே ஒழிஞ்சு ஒரு சரியானது எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதேபோல் மயிலாடுதுறையை அடுத்த வானாதி ராஜபுரத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினரிடம் தானே புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் 1,27,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். அப்போது மயிலாடுதுறை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பால அருட்செல்வன் மத்திய குழுவினரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்து நிவாரண உதவிகள் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்த குழுவினர் பாதிப்படைந்த பல கிராமங்களுக்கு செல்லாததை கண்டித்து மக்கள் முற்றுகையிட்டு தங்கள் பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களை சமாதானம் செய்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பின்னர் கிருஷ்ணாபுரம், துலக்கானத்தம், கண்டமங்கலம், நடுக்குப்பம், சின்ன முதலியார் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் சேத விவரங்களை குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட திருப்போரூர், திருக்கழுகுன்றம், மாமல்லபுரம் உள்ளிட்ட கடற்கரையோர கிராமங்களில் சேத விவரங்களை சேகரித்து மத்திய குழுவினர் நேற்று மாலை சென்னை திரும்பினர். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை வருவாய்த்துறை செயலாளர் ராஜகோபாலை சந்தித்து சேத விவரங்கள் குறித்து மத்திய குழு ஆலோசனை நடத்தியது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவின் தலைவர் லோகேஷ் ஜா, தானே புயலால் விளை நிலங்கள் மற்றும் வீடுகள் கடும் சேதமடைந்திருப்பதாகவும் மின்சாரம், குடிநீர் விநியோகம் போன்றவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து அறிக்கையை இன்னும் ஓரிரு நாளில் மத்திய அரசிடம் சமர்ப்பிப்போம் என்றும் லோகேஷ் ஜா தெரிவித்தார். ஆனால் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்யவில்லை என்றும் சேத மதிப்பை முறையாக மதிப்பீடு செய்யவில்லை என்றும் விவசாயிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனிடையே தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு இடைக்கால நிவாரண நிதியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்திற்கு 500 கோடி ரூபாயும், புதுவை மாநிலத்திற்கு 125 கோடி ரூபாயும் இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். சேத பகுதிகளை பார்வையிட்ட மத்திய குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த பிறகே முழு நிவாரணத் தொகை வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 42% குழந்தைகள் எடை குறைவாக இருப்பது கவலை அளிக்கிறது என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளில் 3இல் 1 குழந்தை இந்திய குழந்தையாக இருப்பது நமது தேசத்திற்கு அவமானமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உற்பத்தி போதிய வளர்ச்சியுடன் இருந்தாலும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிக அளவாக உள்ளது என்றும், இந்த குறைபாடு அதிகம் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாநில அரசுகள் துணையாக நிற்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், 42% குழந்தைகள் எடை குறைவாக இருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் செயல்படுவதால் மட்டுமே இந்த நிலையை சமாளிக்க முடியாது என்று தெரிவித்துள்ள மன்மோகன் சிங், அங்கன்வாடி மற்றும் பள்ளிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும், குடிநீர் மற்றும் சுகாதாரத்தை காக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக பேச்சு நடத்த தமிழக முதல்வருக்கு 2 முறை கடிதம் அனுப்பியும் எந்தவிதமான பதிலும் வரவில்லை என்று கேரள முதல்வர் உம்மன் சாண்டி கூறியிருக்கிறார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் மத்திய அமைச்சர் பவன்குமார் பன்சாலை சந்தித்து உம்மன் சாண்டி விவாதம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி தீர்வு காண்பதற்கு கேரளா தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அணை தொடர்பாக 2 முறை தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கடிதம் எழுதியதாக குறிப்பிட்ட
உம்மன் சாண்டி அதில் ஒரு கடிதத்துக்கு பதில் கிடைத்ததாகவும் அதிலும் தமிழக நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் புதிய அணை கட்டுவது உறுதி என்று கூறிய அவர், அதே நேரத்தில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வரும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக ஜெயலலிதாவுடன் பேச தாம் தயாராக உள்ளதாகவும் உம்மன் சாண்டி தெரிவித்திருக்கிறார். We are ready to meet and discuss anytime, but the response from the other party is not so encouraging. I sent 2 letters. I got a reply for the first letter. Second letter, I have pointed out that some violent reactions are going on. So I request the Chief Minister to intervene. உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு 9% அளிக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்துக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊபி, பஞ்சாப், மணிப்பூர் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இங்கு பிரச்சாரம் செய்ய அரசியல் கட்சிகள் களம் இறங்கியுள்ளன. பரிகாபாத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் தனது மனைவி லூயிஸ் குர்ஷித்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினருக்கு 9% வரை இடஒதுக்கீடு கிடைக்க ஆவண செய்வோம் என்றார். இவரது இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சல்மான் குர்ஷித் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக பாஜக கொடுத்த புகாரை அடுத்து சல்மான் குர்ஷித்திற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தேமுதிக பொறுப்பாளராக என் கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் டாக்டர் ஜெய்சன் ஜேக்கப் உடல்நிலை காரணமாக அவர் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்க கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் அந்த பொறுப்பிலிருந்து அவர் இன்று முதல் விடுவிக்கப்படுகிறார் என்று அறிவித்துள்ளார். இதேபோல் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி நகர தேமுதிக செயலாளர் RSJ சுந்தரராஜன், செய்யாறு நகர கழக செயலாளர் ச அன்பரசு ஆகியோர் அவரவர் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக தனது அறிவிப்பில் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவின் மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளர் எம் சையது காஜா ஷெரீப், விருதுநகர் மாவட்ட தேமுதிக அவைத்தலைவர் எஸ் காசிராஜன், விருதுநகர் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஏ முபாரக், என் ஐயனார், GT வைரம் ஆகியோர் அவரவர் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து இன்று முதல் விடுவிக்கப்படுவதாகவும் கேப்டன் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் விருதுநகர் மாவட்ட தேமுதிக பொறுப்பாளராக பி வைரமுனி இன்று முதல் நியமிக்கப்படுவதாக கேப்டன் அறிவித்துள்ளார். நீதிமன்றம் உத்தரவுப்படி நஷ்டஈடு வழங்காத போக்குவரத்து துறைக்கு கண்டனம். 2 அரசு பேருந்துகள் ஜப்தி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில் வெட்டிக் கொலை. முன் விரோதம் காரணமாக தம்பி மகன் வெறிச்செயல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.